விவசாய நண்பர்களே, இன்னைக்கு தரமான ஒரு அப்டேட் சொல்றேன். என்ன தரமான அப்டேட்னா, நிறைய ரிஸ்க் வந்து விவசாயிகள் சந்திக்கிறாங்க. என்னப்பா ரிஸ்க் அப்படின்னா, கடைக்கு வரும்போதெல்லாம் நிறைய சொல்லி சொல்லி அனுப்புவேன். தயவு செய்து மாஸ்க் போட்டு அடிங்க, மாஸ்க் இல்லாமலாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவேன். பட் அப்போ வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படி அடிக்கிறாரு. ஏன்னா அப்படியே அடிக்கிறேன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்றாரு இந்த வாத்தியார். பாருங்க, ஒரு மாஸ்க் போட மாட்டுறாரு, ஒரு ஹெல்மெட் போட மாட்டுறாரு, போட மாட்டுறாரு, அப்படியே ஸ்ப்ரே பண்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்னு சொல்றேன், ஆனா அவரு கேட்க மாட்டுறாரு. அதெல்லாம் ஒண்ணாவது மாட்டுறாரு. எனக்கு வந்து பயத்தை உருவாக்குது. பயங்கரமா ஸ்மெல் வருதுங்க, என்னாலே நிக்க முடியல. பயங்கரமான ஸ்மெல்லு. ஆனா இவர் சொன்னா அது வந்து கேட்க மாட்டுறாரு. ஏன்னா இது போல அடிக்க கூடாதுன்னு தயவுசெய்து மாஸ்க் நான் கொடுக்குறேன். கடையில வந்து எப்பவுமே நம்ம விவசாய மருந்து வாங்கும் போது எல்லாருக்கும் மாஸ்க் 2 கொடுப்பேன். தயவு செய்து மாஸ்க் போட்டு அடிங்கன்னு சொல்லிட்டு. அது யாருமே ஃபாலோ பண்ண மாட்றாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஹெல்மெட் போல இருக்குல்ல, அது போல மாஸ்க் கம்பல்சரி வாங்கி தரணும். அப்பதான் இவங்கலாம் அடங்குவாங்க. இவங்க வந்து ரொம்ப தப்பு பண்றாங்க. இவங்களுக்கு பயமா இருக்கோ இல்லையோ, நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாருங்க, ரோஜார் ஒருத்தர் மருந்து அடிக்கிறாரு. அவரும் அப்படிதான். ஒரு மாஸ்க்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இஷ்டத்துக்கு மருந்து அடிக்கிறது. நாளைக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா சிங்கிள் மேனா இருந்தா பரவாயில்ல. இதுங்கெல்லாம் ஃபேமிலி மேனா தான் இருப்பாங்க. இவங்களா ஃபேமிலியோட குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. அது இவங்க சொன்னா இவங்க வந்து கேட்க மாட்றாங்க. இவங்களுக்கு எதனா ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லா விவசாயிக்கும் ஃபுல்லா இந்த ஃபேஸ் மாஸ்க் இருக்குல்ல, அது வந்து வாங்கி தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்கி தந்து கட்டாயமா இது நீங்க போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல போறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, மருந்து அடிக்கும் போது காலையில 2, 3 ஃபார்மருக்கு வந்து கைண்ட்லயே வார்ன் பண்ண போறேன். இன்னொரு வாட்டி வந்து நீங்க நம்ம கடையில மருந்து வாங்குற போல இருந்தீங்கன்னா, மாஸ்க் போட்டு மருந்து அடிக்கிற போல இருந்தா தான் நான் தருவேன். இல்ல தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஒண்ணு ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வியாபாரத்துக்கோசரம் நம்ம மருந்து குடுத்துட்டோம்னு வச்சுக்க, ஓகே தான். நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, அது ரொம்ப மிகப்பெரிய தப்பா இருக்கும். அவரு நான் கேட்கறேன், ஏன்னா மாஸ்க் எங்கனான்னு கேட்டா, அது மூலையில தூக்கி போட்டுமா அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து சரிப்பட்டு ஆவாதுன்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம இதுக்கப்புறம் ஒரு ரூல்ஸ் ஒண்ணு ஃபாலோ பண்ணுவோம். தயவுசெய்து கடைக்கு வரவங்கலாம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசணும். தயவுசெய்து உங்க ஃபேமிலி இருக்கு, அப்படி இருக்கு, இது இருக்கு. நீங்கலாம் இந்த தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து மெனக்கெட்டு பேசி, அவங்க நெறைய புரிய வைக்கணும். அவரு பாருங்க, அவருக்கு வந்து கேட்டா 2 குழந்தை இருக்குன்றாரு. ஆனா அதெல்லாம் வந்து சகஜமா பண்ணிட்டுருக்காரு. மிகப்பெரிய தப்பு இது. தயவு செய்து நம்ம சேனல இப்பதான் பார்க்குறீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எதனா தவறா எதனா பேசியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம பேசுறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.